மீன் வந்து ஒரு பெரிய மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே ஃபிஷ் க்ளீன் பண்றப்போ கொஞ்சோண்டு தண்ணியில உப்பும் வினிகரும் போட்டு, விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் போடலாம், போட்டு ஃபிஷ்ஷை ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபிஷ்ல இருக்க கெட்ட ஸ்மெல்லாம் போயிடும். ஓரளவுக்கு பாக்டீரியல் கண்டாமினேஷனும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேரினேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 tablespoon சில்லி பவுடர், ஜீரா பவுடர் 1/2 teaspoon, ஒரு 1/2 லெமன் வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon, ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆயில் தேவைப்படும். நீங்க எந்த குக்கிங் ஆயில் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸும் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 லெமன் கரெக்டாக இருக்கும். வினிகர் நம்ம போட்டு வச்சிருக்கனால வினிகரே ஒரு லைட்டான புளிப்பு தன்மை கொடுக்கும். அதனால நான் 1/2 லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆயில். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வாங்குறப்பயே நல்லா கட் பண்ணி வாங்கிடுங்க. அப்போதான் மசாலாலாம் உள்ளே போகும். மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிடணும். ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours ஊறினா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய திக்கான மீனுங்கிறதுனால கொஞ்சம் மேரினேஷன் டைமு அதிகம் எடுக்கும். 2 சைடும் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபிஷ் வந்து நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரீசருக்குள்ளேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்குள்ளேயோ வச்சுக்கலாம். மேரினேஷன் டைம் வந்து உங்கள் ஃபிஷ்ஷோட திக்னஸை பொறுத்தது. இது அட்லீஸ்ட் 1 hour ஊறினா நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் டைம் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியை வச்சு இப்போ நம்ம கோல் ரெடி பண்ண போகிறோம். நம்ம பார்பிக்யூ ஃபிஷ்ஷுக்கான கோல். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நம்ம சாம்பிராணிக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ அந்த கொட்டாங்குச்சி லைட்டாக பற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லா சைடும் கொஞ்சம் பற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கிரில் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே இந்த ஃபிஷ்ஷை வச்சிடலாம். வந்து அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்குது, லோ ஃபயரில் இருக்குது. இது ஒரு மாதிரி இன்டைரக்டாக குக் ஆகுது. அந்த அடுப்பில் இருக்கிற சூடு வந்து இந்த கங்குக்கு வந்து இந்த கங்கில் இருக்கிற ஹீட்டில் தான் இந்த ஃபிஷ் குக் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்லோ குக்கிங் மெத்தடுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை நான் திருப்பி போட்டுடுறேன். இது வந்து ஸ்லோ குக்கிங் மெத்தடில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபிஷ் வந்து நம்ம ஆயில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிஷ் இப்போ வந்து லைட்டாக குக் ஆக என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து இந்த கோலில் வந்து ட்ரிப் ஆகும். அப்படி ஆறப்ப ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட்டில் தான் இந்த ஃபிஷ் குக் ஆகும். இது வந்து ரொம்ப ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் தான். நம்ம இப்படி எவ்ரி 5 minutes இன்டர்வல்ல இப்படி திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன். இந்த சூட்லேயே வந்து அது உருகிடும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் இது மேலே லைட்டாக பட்டரோ ஆயிலோ வந்து நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும். ஆயிலோ பட்டரோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி அப்ளை பண்ணணும். ஏன்னா இது நம்ம ஸ்லோவாக குக் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபிஷ்ஷு ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அந்த ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இது மாதிரி பேஸ்டிங்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கை. இதை வந்து நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸில் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் ஃபிஷ்ஷை திருப்பி போடுறப்போ இது மாதிரி பண்ணணும். ஃபிஷ் வேறு. ஓகே, இப்போது இது மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி விட்டுருவேன். பட்டரோ ஆயிலோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து ஆயில் எடுத்து நான் சுற்றியும் விடுறேன். அப்படி விடுறப்போ நல்ல ஸ்டீம் ஜென்ரேட் ஆகுது, புகை வருது. நான் வந்து இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சு மூடிட போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். 5 minutes மூடி வச்சா போதும். ஃபிஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் இப்படி திருப்பி திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபிஷ் வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக குக் ஆயிருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்க நீங்கள் ஹோம்மேட் மயோனைஸோ இல்லாட்டி ஹோம்மேட் மின்ட் சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.